ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு krishnastechinfo. இந்த வீடியோவில் நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான விண்டோஸ் அப்ளிகேஷன் பற்றி பார்க்கலாம். நம்மளோட ஆண்ட்ராய்ட் மொபைல்ஸை வந்து பிசியில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நிறைய இருக்குது. உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் எந்த ஆப்புமே இன்ஸ்டால் பண்ணாமல் பிசியில் எப்படி உங்கள் ஃபோனை கண்ட்ரோல் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஸ்க்ரீன் காப்பின்ற விண்டோஸ் அப்ளிகேஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ அந்த அப்ளிகேஷன் வந்து விண்டோஸ், லினக்ஸ் அப்புறம் மேக் ஓஎஸ் 3 ஓஎஸ்க்குமே சப்போர்ட் ஆகும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ரிக்குயர்மெண்ட்ஸ் வந்து இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட டிவைஸ் வந்து ஆண்ட்ராய்ட் 5.0க்கு மேலே இருக்கணும். ஸோ உங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைலில் வந்து இந்த ஏடிபி டீபக்கிங் வந்து எனேபிள் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த ஆப்ஷன் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களோட பிசியில் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது இங்கே ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. லினக்ஸ்க்கு வந்து இந்த கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். விண்டோஸ்க்கு நம்ம டவுன்லோட் பண்ணலாம். அதுக்கப்புறம் மேக் ஓஎஸில் இன்ஸ்டால் பண்ணுற கமாண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கீழே இங்கே விண்டோஸ்க்கு பார்க்கலாம். இங்கே ஒரு ஜிப் ஃபைல் இருக்குது, ஸ்க்ரீன் காப்பின்ட்டு. இது டவுன்லோட் பண்ணலாம். ஸோ டவுன்லோட் பண்ணியாச்சு. ஸோ டவுன்லோட் ஆன ஃபைலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ உங்கள் ஸ்க்ரீன் காப்பின்ற EXE இருக்குது. ஸோ இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் மொபைலை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு ஏடிபி டீபக்கிங்கை வந்து எனேபிள் பண்ணலாம். ஸோ உங்களோட ஃபோன் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் ஃபோன் செட்டிங்ஸில் போய்ட்டு சிஸ்டம் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ டெவலப்பர் ஆப்ஷன்ஸில் வந்து உங்களுக்கு டெவலப்பர் ஆப்ஷன்ஸில் டீபக்கிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் USB டீபக்கிங் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் டெவலப்பர் ஆப்ஷன் எனேபிள் பண்ணலன்னா அபவுட் ஃபோனில் போய்ட்டு உங்கள் வெர்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அது பில் நம்பர் உங்களுக்கு வரும். அந்த பில் நம்பரை வந்து ஒரு 3 to 4 டைம்ஸ் நீங்கள் டேப் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் ஆயிரும். ஸோ இதை ஃபோன் கனெக்ட் பண்ணிட்டு டீபக்கிங் எனேபிள் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஸ்க்ரீன் காப்பி அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஓப்பன் பண்ணோன்னே நம்மளுக்கு இங்கே பெர்மிஷன் கேட்கும். ஸோ இந்த டிவைஸ் வந்து நீங்கள் அலோவ் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு எங்கள் ஃபோனோட கண்ட்ரோல் இங்கே ஃபுல்லாக வந்துடும். ஸோ டீபக்கிங் ஆப்ஷன் எப்படி எனேபிள் பண்ணுறதுல பார்த்துடலாம். ஸோ சிஸ்டம் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த டெவலப்பர் ஆப்ஷன்ஸ். ஸோ இங்கே டெவலப்பர் ஆப்ஷன்ஸில் கீழே டீபக்கிங்கில் வந்து USB டீபக்கிங் எனேபிள் பண்ணியிருக்கணும். ஸோ நீங்கள் எனேபிள் பண்ணால் தான் இங்கே உங்கள் டிவைஸை கண்ட்ரோல் எடுக்க முடியும். ஸோ நம்ம மவுஸில் தான் இப்போ நான் ஆக்சஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் சர்ச் பண்ணுன்னா உங்களுக்கு கீபோர்ட்லேயும் நீங்கள் வந்து இந்த டிவைஸ் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே மெசேஜஸ் டைப் பண்ணுறது, ஸோ மற்ற அப்ளிகேஷன்ஸில் நீங்கள் சர்ச் பண்ணுறது எல்லாமே நீங்கள் கீபோர்டில் பண்ண முடியும். நார்மலாக நீங்கள் உங்கள் ஃபோனில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ எல்லாமே உங்களுக்கு. ஸோ பேக் ஆப்ஷன். ஸோ நீங்கள் பேக் போகிறது, அதுக்கப்புறம் நீங்கள் லெஃப்ட் கிளிக் ராங் ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரீசெண்ட் ஆப்ஸ் எல்லாம் டிஸ்பிளே ஆகுது. ஸோ நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுற ஆப்ஷன் எல்லாமே இங்கே ஒர்க் ஆகும். ஸோ இந்த ஸ்க்ரீன் காப்பி அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்கள் மொபைலில் எந்த அப்ளிகேஷனுமே இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் இந்த USB டீபக்கிங் மட்டும் எனேபிள் பண்ணால் போதும். ஸோ உங்கள் பிசிலே நீங்கள் உங்கள் ஃபோனை ஃபுல் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த விண்டோஸ் கான்ஃபிகரேஷனில் வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் பார்க்கலாம். ஸோ நீங்கள் வேணுங்கிற மாதிரி பொசிஷன் சைஸ்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம், டைட்டில் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல் ஸ்க்ரீனுக்கு இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி இதை மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்க்ரீன் காப்பி அப்ளிகேஷனோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஸ்க்ரீன் காப்பின்ற விண்டோஸ் அப்ளிகேஷனை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் கமெண்ட்ஸையும் சஜஷன்ஸையும் கீழே போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் நியூ வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வர பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். என்னை ஃபாலோ பண்ணுறதுக்கு இந்த Instagram ஐடியும் Facebook பேஜும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருந்ததுன்னா இந்த Skype ஐடியை காண்டாக்ட் பண்ணுங்கள்.